ஹலோ கைஸ், வெல்கம் டு கேஷுவல் டாக்ஸ். இன்றைக்கான டாபிக் என்னென்னா, பெற்றோர்களின் பேச்சை கேட்காதீர்கள். ஏன்னா என்னதான் நல்ல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சாலும், டாக்டர் ஆனால் நல்லது, இன்ஜினியர் ஆனால் நல்லது, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணால் நல்லதுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நமக்கு தெரியும். அதை நம்ம அதையே ஃபாலோ பண்ணுறதில்ல. ஏன்னா நமக்கு எது பிடிக்குமோ, நமக்கு எது வருமோ அதை தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். எதுக்கு போய் எம்பிஏ முடிச்சுட்டு ரோட்டு கடை போடுறேன்னு கேட்டாலும் அதில் நம்ம பண்ணுற தனித்துவமும் ஆர்வமும் தான் நம்மளை முன்னேற்றும். இது அப்பா அம்மாவுக்கு புரியுறதில்ல மீன்ஸ் அவங்களுடைய சுச்சுவேஷன்ஸ், அவங்க என்னெல்லாம் கோத்துருப்பட்டாங்க, இதெல்லாம் தான் நல்ல ஏர்னிங்ஸு, இதெல்லாம் பண்ணால் தான் லைஃப்பில் செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஜென்ரேஷனில் அவங்க ஒரு டெஃபினேஷன் வச்சுருப்பாங்க. இப்போ அப்பா அம்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நல்லா படிக்கணும், வேலைக்கு போகணும், தொழில் பண்ணுறது, இந்த எக்ஸ்ட்ரா ஸ்கில்லுக்காண்டி அமௌண்ட் பே பண்ணுறது, ஈவன் நம்ம வீட்டில் ஒரு கிராஃப்ட் ஒர்க் செஞ்சால் கூட அம்மா இது என்ன குப்பை அப்படின்னு தான் சொல்லிட்டு போவாங்க. ஏன்னா அவங்களோட மைண்ட் செட் அந்த மாதிரி தான் இருக்கும். அது ஒரு விஷயத்தில் நல்லதாகவும் கூட இருக்கலாம், இல்லை அவங்க சொல்கிற ஒப்பீனியன் நமக்கு ஒத்து வருது, நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கூட அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இப்போ நம்மளோட யங் பீரியடில் நமக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும், நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதை கண்டினியூ பண்ணாமல் சம்பாதிக்கணும், இதை அப்பா வேணான்னு சொல்லிட்டாங்க, அம்மா எனக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு நம்ம மனசை மாற்றிட்டு அப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து அதை நான் பண்ணியிருந்துருக்கணும், அதை பண்ணியிருந்தா இன்னொன்றுக்கு போயிருந்துருக்கலாம், நான் அப்பாட்ட எய்த்து பேசியிருந்துருக்கணும், இல்லை வேணான்னு நான் ஒதுங்கி கொஞ்ச நாள் போயிருந்துருக்கணும், இல்லை நான் கன்வின்ஸ் பண்ணியிருந்துருக்கணும், இல்லை கொஞ்ச நாள் அதை பேரலாகவே நான் அதை கண்டினியூ பண்ணியிருந்துருக்கணும், எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து அதை நான் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்லாம் நிறைய பேர் ரெக்ரெட்டாக ஃபீல் பண்ணிட்டும் இருக்காங்க. அந்த வேலையை விட்டுருக்கக்கூடாது, அதில் நிறைய கற்றுக்கிட்டு அதில் நான் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்லாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இது ப்ரொஃபஷ்னலில் மட்டும் இல்லை, என் மேரேஜ் லைஃப்லேயும் கூட நிறைய அனுபவிச்சிருப்போம். இப்போ நம்ம ஸ்கூலில் எல்லாம் எல்லாருமே படிச்சிருப்போம், தலைவி தலைவனை தேர்ந்தெடுத்தான், பாரதியோட புரட்சி, வீரமங்கையோட வரலாறு, திறன் பயிற்சி, இதெல்லாம் தான் லட்சியம், இந்த பாதையில் தான் போகணுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது அப்படியே ஃபுல் ஃப்ளெட்ஜாக நம்ம இதை தான் பண்ண போகிறோம் என்னோடய லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம வச்சுருப்போம். ஆனால் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காலம் போக போக எதையுமே நம்ம கவனிக்காமல் அடுத்தவங்க பேச்சை கேட்டுட்டு நம்ம விருப்பத்துக்கு நாமளே வாய்ப்பு கொடுக்காமல் போயிடுவோம். முதல் விஷயம் நம்ம மதிக்கணும், விருப்பத்தை கேட்கணும். அடுத்தவங்க சொல்கிறாங்க, அது ஈவன் நல்ல விஷயமாகவே இருந்தாலுமே நமக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் தானே பண்ண முடியும். இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறது நல்லது, ஒரு நம்மளுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், லைஃப் லாங் வரையும் ஒரு செட்டில்மெண்ட்டு. பட் நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஏதாவது ஒரு பாட்டு பாடணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்மளுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் தானே நம்ம அதை பண்ண முடியும். அதில் ஸ்கோப் அதிகமாகவே இருந்தாலும் நம்மளுடைய விருப்பங்கிறது ஒன்று இருக்குது, நம்மளுக்குன்னு யூனிக்கான ஸ்டைல்னு ஒன்று இருக்கும். அதே தான் பண்ணி எல்லாருமே காம்படிட்டிவ் எக்ஸாம் படித்தாங்கன்னா மற்றவங்களாம் டாக்டர் ஆகுறது எப்படி, நர்ஸ் ஆகிறது எப்படி, எக்ஸட்ரா ஆகிறதுக்கெல்லாம் ப்ரொஃபஷனே இல்லாமல் போயிடும். ஸோ நம்ம அதையுமே யோசிக்கணும். மற்றவங்களுக்கு அது நல்ல விஷயமா இருக்கலாம், நம்ம பண்ணுறது மற்றவங்களுக்கு அது பிடிச்சிருக்கலாம், அவங்க அதை தான் நம்மள்டேருந்து எதிர்பார்க்கலாம். சரி, மற்றவங்களுக்கு அது நல்லதுன்னு சொல்லி நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்கிறது, இல்லை ஏற்றுக்கிட்டால் அவங்க சொல்கிற ஒப்பீனியனை ஏற்றுக்கிட்டு அதை நம்ம லைஃப்பில் பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப நாளெலாம் நம்மளை சந்தோஷம்லாம் கொடுக்க முடியாது. மிஞ்சி போனால் 1 மணி நேரம் சந்தோஷப்படுவாங்க, இல்லை 1 மாதத்துக்கு நிற்கும். அதுக்கப்புறம் அவங்க யூஷுவல் லைஃப் கேஷுவலாக எல்லாருமே போயிடுவாங்க. கடைசியில் அதை நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை நம்ம ஃபேஸ் பண்ணுறது தான் நிறைய விஷயமா இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம குறை சொல்லவும் முடியாது, அவங்கள ப்ளேம் பண்ணுறது மூலம் நம்மளோட ஒப்பீனியன் நம்ம தானே அந்த இடத்துல சொல்லியிருந்துருக்கணும் அப்படிங்கிற விஷயமும் நம்மளுக்கு அந்த டைமில் அந்த ஒரு முதிர்ச்சியும் நம்மளுக்கு வந்திருக்கும். ஸோ இதுதான் இப்போ உங்களுக்கான விஷயத்த நீங்கள் கையில் எடுத்துக்கணும். நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். அது யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கல, என்னோடய முயற்சியில் என்னோடய நேரத்தில் எனக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கணும். இப்போ அப்பா அம்மா மீறி நான் பண்ண சொல்லலை, இப்போ கன்வின்ஸ் பண்ணலாம், நீங்கள் அதை தெரியப்படுத்தாமல் அதை கண்டினியூ பண்ணிட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் அதை சொன்னீங்கன்னா கூட அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அது நல்ல விஷயமா இருந்தால், அப்படி இல்லாமல் அப்பா சொத்தை கொடுங்க, அம்மா நகையை கொடுங்க அப்படின்னா அடுத்தவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி ஃப்யூச்சரை பற்றி யோசிக்காமல் ஒரு இடத்துல நம்ம போகிறப்ப தான் அவங்க கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. அதையும் மீறி எனக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது, நல்ல டேலண்ட் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரூஃப் பண்ணியே ஆகணும், அதுக்கான கூடுதல் எஃபர்ட்ஸும் போட்டே ஆகும். ஸோ நம்மளோட விருப்பத்தில் முன்னேற்றத்தில் அப்பா அம்மானாலுமே 3rd person தான். கடமைன்னு சொல்லி மற்றவங்க பேச்சுக்கு ஒப்புதல் அளிப்பது, உதவின்னு நினச்சி நம்மளை மதிக்காமல் இருக்கிறது, சம்பிரதாயம்னு நினச்சி சம்மதம் சொல்கிறது, இதெல்லாம் ஒரு தடவை முன்னாடி நிறுத்தி நம்மள்ட்டே நம்ம கேட்டுட்டு உங்களுக்கு அதில் மனப்பூர்வமாக நம்பிக்கை இருந்துச்சுன்னா யூ கேன் டூ ஃபர்தர். ஆனால் தாராளமாக 4 பேரை பேச்சை கேட்கலாம்,
எப்போன்னா அது உங்களுக்கும் சம்மதம், உங்கள் ஒப்பீனியனோட அது வந்து கனெக்ட் ஆகுதுன்னா நீங்கள் கேட்கலாம். இல்லைனா சுயநலமாக உங்களை கேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் தான் எல்லாமே முற்றும்.